Smoking causes cancer. Smoking kills. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். லே பின்னால போய் விளையாடுங்கடா. ஏய் அண்ணே அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது இல்லைண்ணே. என்னையும் இவனையும் ஒன்னையும் பெக்கும்போது ஒன்றாகாத அம்மாவுக்கு இப்பவும் ஒன்றாகாது, பயப்படாதானே? சரிங்க. டே உங்களுக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? தம்பிண்ணே. உனக்கு? எனக்கும் தம்பி தானே. உனக்கு என்ன? எனக்கு தங்கச்சி பாப்பாடா. டே உனக்கு கேக்குடா தம்பி. அப்போதானே கிரிக்கெட் விளையாட நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு எதுக்குண்ணே தங்கச்சி? தம்பிங்க தான் நீங்க 2 பேர் இருக்கீங்களேடா, அதான் எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும். லே ராயா முத்துவேலு வாங்களே. லே ஏய் வாங்களே வாடா. நீ தம்பியா தங்கச்சியா? நீ ராயா தங்கச்சி பாப்பா. சாமி நீங்க தான் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி பேர் வைக்கணும். என் தங்கச்சிக்கு நான் தான் பேர் வைப்பேன். ஏய் சுமாரா, சாமி தான் பேர் வைக்கணும். அடா அவன் தான் வைக்கட்டுமாம்மா. என்ன பேர் வைக்கணும் நீயே சொல்லு. சாமி அவனுக்கு என்ன தெரியும்ட்டு சின்ன பையன் ஏதோ உளறான். யாரு? ராயனா? கெட்டிக்கார பையன் போ. கைய கால கட்டி கடத்துல போட்டா கூட பொழைச்சுப்பான். ஏ ராயா என்ன பேர் வைக்கணும் சொல்லு பாப்போம். ஒழுங்கா யோசிச்சு நல்லா சாமி வரா சொல்லல. துர்கா. ஆஹா அப்படியே நீ காதலியும் சொல்லிரு. என்னம்மா சரிதானே? சரி சாமி. துர்கா 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 துர்கா. நம்ம அப்பாரோடைய அப்பார் பேர் தான் 3 பசங்களுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உன் மற்ற 2 அண்ணங்களுக்கும் காத்தவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கராயன் வச்சுட்டாங்க. உனக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே உனக்கு துர்கான்னு பேர் வச்சேன். ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஏ ராயா நானும் அம்மாவும் டவுனுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம். தம்பியும் பாப்பாவும் பாத்துக்க. பாலை புடியில வச்சிருக்கேன், பாப்பால தான் கொடுத்துரு. 5 மணிக்குலாம் வந்துடுறியா? சரிம்மா. டைம் ஆச்சு நடா. அவுட்டே. என்ன அம்மா அப்பா வர காணோம்? வந்துருவாங்க. நீ வாய்ப்பாடெல்லாம் படிச்சு முடிச்சியா? சரி சாப்பிட்டு படு. சரிண்ணே.
பூசாரி வீட்டுக்குடா. அம்மா அப்பா என்ன ஏய், கீழே பார்த்து வாங்கடா. என்னன்னு தெரியல, 2 நாளா ஆளையும் காணும்னா ஒன்றும் இருக்காது. பயப்படாத என்ன. காலையில் டவுனுக்கு ஆள் அனுப்பி என்னன்னு பார்க்குறேன். நீ செத்த நேரம் படு. என்னையா சொல்ற? பொட்டை பிள்ளைக்கா 15 ரூபா தரேங்கிறாங்க. ஆமாப்பா. ஆம்பளை பசங்க 3 பேர் இருக்கிறானுங்கய்யா. அவங்கள யாராச்சும் கூப்பிட்டு போயா? இல்லப்பா, பொட்டை புள்ளதான் வேணும்னா உறுதியா சொல்றாங்க. என்னையா பண்ண போறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் 1 மணி நேரத்தில் வரேன், பிள்ளைய ரெடியா வை. சரி போ, பணத்தோட வா. எந்திரல, இவங்க இந்த உடனே போன எந்திரல. என்னண்ணே? தம்பி தூக்கல, எந்திரல. நான் எப்படின்னா தூக்குறது? தூக்கல, இவங்க இந்த உடனே போகணும். இல்லை, பிள்ளைய கூடல. வேணாம் பூசாரி, இதை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். பிள்ளைய கூடா. வேணாம் பூசாரி, பூசாரி வேண்டாம் பூசாரி, பூசாரி விட்டுருங்க பூசாரி, பூசாரி வேண்டாம் பூசாரி, பூசாரி பூசாரி. ஐயோ. பூசாரி பிள்ளைய கூடு பூசாரி. கத்தியக்களை போடுறா, போடுறா கத்திய. இல்லை, இனிமேல் பயப்படவே கூடாதுல, எதுக்குமே பயப்படக்கூடாது. இல்லை, இங்கே இருங்களே. அண்ணே 9 மணிக்கு தானே பஸ்ஸு? அண்ணே, ஏன் நம்ம பூசாரி வீட்டில இருந்து வந்துட்டோம்? பூசாரி சாமி கிட்ட போயிட்டாரா? ஆமா, பூசாரி தானே ஈஸியா சாமி கிட்ட போக முடியும். இல்லை வாங்கல, எங்கனே? வாங்கலங்கிறேன். வேமா வாடா. ஏய், ரெண்டாம் முள்ளு செடி வெட்டி நடு ரோட்டில் போட்டிருக்கான். 8 ஓரமாக போடுறா. சீக்கிரம் இறங்குடா. சார் கட்டிங் போட்டு தூங்கணும். ஏய், யாரா நீங்க? எப்படா ஏறுனீங்க? ஏய், அரோ கீழே போறா. ஏய், நாங்கள் போயிடுறோம். கிட்ட வந்தீங்கன்னா 2ல் ஒரு தலை நிச்சயம் ஊர்லும். இங்க யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களோடா? திருப்பியும் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருவா. என்னடா பண்ண போற? கையில கை குழந்தை வேற. எனக்கு இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுங்க.